Hello everyone, welcome to Advanced Meta Ads Tutorials. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மெட்டா ஆட்ஸில் இருக்கிற வீடியோ வியூஸ் கேம்பெயின் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு தான் நம்ம இன்னைக்கு டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த டைப் ஆஃப் ஆட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராமில் உங்களோட வீடியோவை நிறைய பேர் பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா அப்போ இதை சூஸ் பண்ணலாம். ஸோ இந்த டைப் ஆஃப் கேம்பெயின் பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட் காமனாக பிராண்ட் அவேர்னஸ், என்கேஜ்மெண்ட் இல்லைனா ரீடார்கெட்டிங் கேம்பெயினை ரன் பண்ணுறதுக்காக எல்லா ஏஜென்சி ப்ளஸ் கம்பெனிஸ்லையும் ரன் பண்ணுவாங்க. ஸோ இந்த டைப் ஆஃப் கேம்பெயினை ரன் பண்ணும்போது யாரெல்லாம் உங்களுடைய வீடியோ கேம்பெயினோட 50% இல்லைனா 75% வீடியோவை வாட்ச் பண்ணியிருக்காங்களோ அவங்கள மட்டும் டார்கெட் பண்ணி நம்மளால திரும்பவும் ரீமார்க்கெட்டிங் கேம்பெயின்ஸை ரன் பண்ண முடியும். ஸோ இதில் இன்னுமே நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அப்புறம் இந்த வீடியோஸ் கேம்பெயின் பெஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா அப்போ உங்களோட வீடியோட லென்த் 15 செகண்ட் to 30 செகண்ட்குள்ளே இருக்கிற மாதிரி பார்த்துக்காங்க. ஸோ மேக்ஸிமம் உங்களுடைய யூஸரோட ரிடென்ஷனை நீங்கள் 6 செகண்ட்ஸ்குள்ளே கிராப் பண்ணி ஆகணும், இல்லைனா ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவாங்க. சரி வாங்க இப்போ எப்படி இந்த கேம்பெயினை கிரியேட் பண்ணுறது சொல்லிட்டு பார்ப்போம். இதுக்கு என்னோட ஆட் அக்கௌண்ட்டுக்குள்ளே நான் போகிறேன். அப்புறம் இந்த கேம்பெயினை நான் கிரியேட் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்பீடாக போகிற மாதிரியே இருக்கும். ஏன் அப்படின்னா இந்த கேம்பெயின் கிரியேட் பண்ணுறதுக்கு தேவையான எல்லா நெசசரி ஸ்டெப்ஸையும் நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி ஆல்ரெடி 25 வீடியோஸ் இந்த சேம் பிளேலிஸ்ட்லேயே அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் கிரியேட் பண்ணும்போது எந்தெந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் உங்களுக்கு புரியலையோ இல்லை நான் ஸ்கிப் பண்ணணும் அதுக்கான டெடிகேட்டட் வீடியோவை இந்த சேம் பிளேலிஸ்ட்டில் ஒரு டைம் நீங்கள் செக் பண்ணிக்காங்க. அப்போ உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும். இப்போது ஒரு நியூ கேம்பெயினை கிரியேட் பண்ணுங்கள். கேம்பெயினோட அப்ஜெக்டிவ்ஸில் என்கேஜ்மெண்ட் அப்படின்றத சூஸ் பண்ணுங்கள். அடுத்து கண்டினியூ அப்படின்றத கொடுங்க. ஸோ இந்த கேம்பெயினுமே நம்ம மேனுவலாக தான் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் செகண்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணிவிட்டு கண்டினியூ அப்படின்றத கொடுங்க. இப்போது உங்களுடைய கேம்பெயின்கான நேமை கொடுங்க. ஸோ இந்த இடத்துல நான் வீடியோ வியூஸ் 2025 கொடுக்குறேன். அடுத்து இந்த கேம்பெயினுமே பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு ஸ்பெஷல் ஆட் கேட்டகரியிலும் வராது. ஸோ அதனால் இதை அப்படியே விட்டுருங்க. கேம்பெயினோட டீட்டெயிலும் நீங்கள் எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ண தேவையில்லை. அடுத்து அட்வான்டேஜ் கேம்பெயின் பட்ஜெட்டை டர்ன் ஆன் பண்ணிவிட்டு டெய்லி பட்ஜெட்டாக நான் ஒரு 500 rupees கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை நீங்கள் கொடுத்துக்காங்க. ஈவன் இதை நீங்கள் டெய்லி பட்ஜெட்லேருந்து லைஃப் டைம் பட்ஜெட்டுக்கு சூஸ் பண்ணியும் நீங்கள் ஆட் ரன் பண்ணலாம். ஸோ நான் இன்றைக்கி டெய்லி ஒரு 500 rupees இந்த வீடியோஸ் கேம்பெயின்காக ஸ்பெண்ட் பண்ண போகிறேன். அடுத்து கேம்பெயினோட பிட் ஸ்ட்ராட்டஜியில் உங்களுக்கு 3 ஆப்ஷன் இருக்கும். ஹையஸ்ட் வால்யூம், காஸ்ட் பர் ரிசல்ட்ஸ் கோல், அப்புறம் பிட் கேப். ஸோ இதில் உங்களுடைய பிஸ்னஸ்க்கு எது அலைன் ஆகுதோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்காங்க. இதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக ஆல்ரெடி பார்த்ததுனால இங்கே திரும்பவும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணல. ஸோ என்னோட கேம்பெயின் என்னோட பட்ஜெட்டில் அதிக பேருக்கு ரீச் ஆகணும். ஸோ அதனால் ஹையஸ்ட் வால்யூம் அப்படின்றத கொடுக்குறேன். பட்ஜெட் ஷெடியூலிங் எதுவுமே நான் பண்ணல. ஏபி டெஸ்ட்டும் இந்த கேம்பெயினுக்கு தேவையில்லை. ஸோ அதனால் இதெல்லாமே அப்படியே விட்டுட்டு நெக்ஸ்ட் அப்படின்றத கொடுங்க. ஸோ இங்கே தான் ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு ஸ்டெப்ஸ் இருக்குது. இங்கே கன்வர்ஷனில் நீங்கள் கன்வர்ஷன் லொக்கேஷனை எடிட் பண்ணிவிட்டு ஆன் யுவர் ஆட் அப்படின்றத சூஸ் பண்ணுங்கள். அப்புறம் என்கேஜ்மெண்ட் டைப்பில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 4 கொடுத்துருப்பாங்க. வீடியோ வியூஸ், போஸ்ட் என்கேஜ்மெண்ட், ஈவெண்ட் ரெஸ்பான்ஸ், அப்புறம் ரிமைண்டர் செட். ஸோ நாம் இன்றைக்கி ஒரு வீடியோ கேம்பெயின் தான் ரன் பண்ண போகிறோம். ஸோ அதனால் வீடியோ வியூஸ் அப்படின்றத அப்படியே விட்டுருங்க. பர்ஃபார்மன்ஸ் கோலில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 கொடுத்துருப்பாங்க. மேக்ஸிமைஸ் த்ரோ ப்ளே வியூஸ், ரெண்டாவது மேக்ஸிமைஸ் 2 செகண்ட் கண்டினியூஸ் வீடியோ ப்ளே. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட வீடியோ 15 செகண்ட் தான் இருக்குது, இல்லைனா அதோட கம்மியாக இருக்குது அப்படின்னா அந்த வீடியோவை எல்லா யூஸரும் கம்ப்ளீட்டாக பார்க்குற மாதிரி தான் மெட்டா ஆட்ஸ் வந்து டிஸ்பிளே பண்ணுவாங்க. ஸோ இங்கே உங்களுக்கு ஸ்கிப் ஆப்ஷன் கிடைக்காது. இன்கேஸ் 15 செகண்ட்ஸ்க்கு மேலே இருக்குது அப்படின்னா அப்போ 15 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் ஸ்கிப் ஆப்ஷனை மெட்டா ஆட்ஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க. ரெண்டாவது மினிமம் 2 செகண்ட் ஆச்சு உங்களோட வீடியோ பார்க்கறதுக்கான கண்டிஷன் தான் இந்த பர்ஃபார்மன்ஸ் கோல். ஸோ நான் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஒன்னே சூஸ் பண்ணுறேன். இங்கே காஸ்ட் பர் ரிசல்ட்ஸ் கோலை உங்களால் மாடிஃபை பண்ண முடியாது. அடுத்து ஃப்ரீக்வன்சி கண்ட்ரோல். ஸோ இங்கே செட் ஃப்ரீக்வன்சி ஃபார் யுவர் ஆட் டெலிவரி அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். இது வீடியோ கேம்பெயின் அப்படின்றதால ஒரே யூஸருக்கு எத்தனை முறை நம்ம ஷோ பண்ணணும் அப்படின்றத இங்கே டிசைட் பண்ண முடியும். ஸோ இங்கே டிஃபால்ட்டாக 2 டைம்ஸ் வந்து ஒரு வீக்கில் இருக்கும். ஸோ இது நான் 7 டைம்ஸாக நான் மாற்றிக்கிறேன். ஸோ ஒரு யூஸருக்கு ஒரு வாரத்தில் 7 டைம் என்னோட வீடியோ வந்து நீங்கள் காட்டலாம் அப்படின்ற கண்டிஷன் தான் இது. ஸோ இதை நீங்கள் வீக்லி ஒன்ஸ் இல்லைனா உங்களுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய டேவை மாற்றிக்காங்க. அடுத்து டைனமிக் கிரியேட்டிவ்ஸ் எதுவும் நம்ம இதுக்கு யூஸ் பண்ண கிடையாது. அதனால் இதை அப்படியே விட்டுருங்க. அடுத்து பட்ஜெட் அண்ட் ஷெடியூலில் நான் ஸ்டார்டிங் டேட்டா March 20 நான் செலக்ட் பண்ணுறேன். டைம் எதுவும் நான் சூஸ் பண்ணல. அதே மாதிரி எண்ட் டேட்டும் நான் சூஸ் பண்ணல. ஸோ எவ்ரிடே 500 rupeesக்கு என்னோட ஆடை வந்து கண்டினியூஸாக ரன் ஆகிட்டு இருக்கட்டும். அடுத்து ஆட் ஸ்பெண்ட் லிமிட், அப்புறம் பட்ஜெட் ஷெடியூலிங் இது எதுவுமே இந்த கேம்பெயினுக்கு தேவையில்லை. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் இதை கஸ்டமைஸ் பண்ணிக்காங்க. ஆடியன்ஸ் கண்ட்ரோல்லையும் நான் லொக்கேஷனை பார்த்து நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல இந்தியாவை எடுத்துகிட்டு தமிழ்நாடுவை மட்டும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு எத்தனை லொக்கேஷன் வேணுமோ அதை நீங்கள் 1 by 1 சர்ச் பண்ணி ஆட் பண்ணிக்காங்க. அடுத்து அட்வான்டேஜ் ப்ளஸ் ஆடியன்ஸில் ஒரிஜினல் ஆடியன்ஸ்க்கு நான் ஸ்விட்ச் பண்ணுறேன். இப்போது ஸ்விட்ச் டு ஒரிஜினல் ஆடியன்ஸ் ஆப்ஷன் அப்படின்றத கிளிக் பண்ணி யூஸ் ஒரிஜினல் ஆடியன்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். இப்போ கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கஸ்டம் ஆடியன்ஸ் வந்து எனேபிள் ஆயிரும். இங்கே கிரியேட் நியூ அப்படின்றத கிளிக் பண்ணி கஸ்டம் ஆடியன்ஸ் இல்லைனா லுக் லைக் ஆடியன்ஸ் உங்களால் கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ நான் இந்த கேம்பெயினுக்கு ப்ராடாக தான் ரன் பண்ண போகிறேன். ஸோ அதனால்
ஏஜில் 18 to 65 அப்படியே வச்சுக்கிறேன். ஜெண்டர் ஆல் ஜெண்டர் அப்படியே வச்சுக்கிறேன். டீட்டெயில்டு டார்கெட்டிங்கில் நான் எடிட் பண்ணிவிட்டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிற பீப்புள்ஸுக்கு மொத்தம் என்னோட ஆடை வந்து நான் ரன் பண்ண போகிறேன். ஸோ அதனால் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்ற கேட்டகரியை இன்ட்ரெஸ்ட்லேருந்து நான் சூஸ் பண்ணுறேன். அடுத்து சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் அப்படின்ற இன்ட்ரெஸ்ட்டை நான் சூஸ் பண்ணுறேன். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு உங்களோட பிஸ்னஸ்க்கு தான் அந்த ஆடியன்ஸ் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லாமே ஒன் பை ஒன் ஆட் பண்ணிக்காங்க. இதை நீங்கள் மேனுவலாகவும் பண்ணலாம். ப்ரௌஸ் போயிட்டு டெமோகிராபிக், இன்ட்ரெஸ்ட் இல்லைனா பிஹேவியர் இதில் இருக்கிற ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் ஆடியன்ஸை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை பற்றியும் நம்ம டீட்டெயில்டாக ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னா அதையும் ஒரு டைம் நீங்கள் செக் பண்ணிக்காங்க. அடுத்து பிளேஸ்மெண்ட்டில் நான் மேனுவலாக தான் செலக்ட் பண்ண போகிறேன். ஸோ அதனால் அட்வான்டேஜ் ப்ளஸ் பிளேஸ்மெண்ட்ஸை எடிட் பண்ணுங்கள். இங்கே மேனுவல் பிளேஸ்மெண்ட்ஸ் அப்படின்றத சூஸ் பண்ணுங்கள். இப்போ கீழே வந்தீங்க அப்படின்னா ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ஆடியன்ஸ் நெட்வொர்க், அப்புறம் மெசஞ்சர் இது 4 செலக்ட் ஆகிருக்கும். எனக்கு மெசஞ்சர் அப்புறம் ஆடியன்ஸ் நெட்வொர்க் இங்கே தேவையில்லை. அதே மாதிரி இன்ஸ்டாகிராமோட சர்ச் ரிசல்ட்ஸ்லையும் இந்த வீடியோ வியூஸ் ஆட் வந்து ரன் ஆகாது. ஸோ அதனால் இதை நான் அன்செக் பண்ணிடுறேன். சர்ச் ரிசல்ட்ஸை மட்டும் அன்செக் பண்ணுறேன். அடுத்து நெக்ஸ்ட் அப்படின்றது கொடுங்க. இப்போது உங்களுடைய ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜை நீங்கள் சூஸ் பண்ணணும். ஸோ என்னோடது டிஃபால்ட்டாக ஆல்ரெடி செலக்ட் ஆகிருக்கு. அடுத்து கீழே வந்தீங்க அப்படின்னா ஆட் செட்டப்பில் கிரியேட் ஆட் அப்படின்றது இருக்கும். இது அப்படியே விட்டுருங்க. கீழே டெஸ்டினேஷனில் வெப்சைட் அப்படின்றது கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல நான் என்னோட வெப்சைட்கான யூஆர்எல் கொடுத்துக்கிறேன். simplified-e-learning.in அப்படின்றது கொடுக்குறேன். டிஸ்பிளே யூஆர்எல்லையும் அதையே நான் பேஸ்ட் பண்ணுறேன். மொபைல் ஆப் எதுவும் நீங்கள் சூஸ் பண்ண தேவை கிடையாது. ஸோ அதனால் இதை அப்படியே விட்டுருங்க. இது ஆப்ஷனல் தான். அடுத்து ஆட் கிரியேட்டிவில் நீங்கள் வீடியோவை அப்லோட் பண்ணியும் நீங்கள் ஆட் ரன் பண்ணலாம். அப்படி இல்லைனா உங்களுடைய எக்ஸிஸ்டிங் வீடியோ போஸ்டர் கூட நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போது ஆட் வீடியோ அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்மளுடைய பிரைமரி டெக்ஸ்ட்டை கொடுக்கணும். ஸோ இந்த இடத்துல நான் அப்கிரேட் யுவர் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்கில் அப்படின்றத கொடுக்குறேன். டிஸ்கிரிப்ஷன் ஆப்ஷனல் தான். ஸோ இதை நீங்கள் வேணும் அப்படின்னா வச்சுக்கலாம். ஸோ இந்த கேம்பெயினுக்கு டிஸ்கிரிப்ஷன் தேவையில்லை. ஸோ அதனால் இதை அன்செக் பண்ணிடுறேன். ஸோ பிரைமரி டெக்ஸ்ட்டில் மட்டுமே இந்த ஆட் ரன் ஆனால் போதும். அடுத்து நெக்ஸ்ட் அப்படின்றது கொடுங்க. அப்புறம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் வீடியோவை அப்லோட் பண்ணியும் வீடியோ வியூஸ் கேம்பெயினை ரன் பண்ணலாம். அப்படி இல்லைனா ஆல்ரெடி நீங்கள் பப்ளிஷ் பண்ண வீடியோ போஸ்ட்டை கூட நீங்கள் சூஸ் பண்ணி இந்த வீடியோ வியூஸ் கேம்பெயினை ரன் பண்ண முடியும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு இன்ஸ்டாகிராம் நான் சூஸ் பண்ணேன் அப்படின்னா ஆல்ரெடி நாங்கள் அப்லோட் பண்ண எல்லா வீடியோஸுமே இங்கே அப்பியர் ஆகும். ஸோ இதுலேருந்து ஏதாச்சும் ஒன்று நீங்கள் சூஸ் பண்ணி இந்த வீடியோ வியூஸ் கேம்பெயினை ரன் பண்ணிக்கலாம். ஸோ என்னோட கேம்பெயினுக்கு நான் ஆல்ரெடி என்னோட ட்ரைனிங் வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அதையே நான் யூஸ் பண்ணுறேன். இப்போது நெக்ஸ்ட் அப்படின்றது கொடுக்குறேன். ஸோ இங்கேயும் நீங்கள் 3 ஃபார்மேட்டில் உங்களுடைய வீடியோ வந்து மேக் பண்ண வேண்டியிருக்கும். ஒன்று 16:9, ரெண்டாவது 1:1, மூணாவது வெர்டிக்கலாக 9:16, அதாவது ஷார்ட் ஃபார்மேட்டில் நீங்கள் கொடுக்கணும். ஸோ நான் இன்றைக்கி இதையே நான் க்ராப் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல 9:16 அப்படின்ற ரெக்கமெண்டேஷனை கிளிக் பண்ணி ரீசைஸ் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி ஸ்கொயருக்கும் 1:1 அப்படின்றது கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய எல்லா எரருமே கிளியர் ஆகிடுச்சு. இப்போது நெக்ஸ்ட் அப்படின்றது கொடுங்க. அடுத்து டன் அப்படின்றது கொடுங்க. ஸோ இந்த வீடியோ அப்லோட் ஆக பார்த்திங்க அப்படின்னா மினிமம் ஒரு 1 minute ஆச்சு எடுத்துக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா unable to deliver Instagram Explore Home அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த எரரை நம்ம கிளியர் பண்ண திரும்ப உங்களுடைய பிளேஸ்மெண்ட்டுக்கு போங்க. இப்போது ஃபீடில் இன்ஸ்டாகிராம் எக்ஸ்ப்ளோர் ஹோம் அப்படின்றத அன்செக் பண்ணிடுறேன். இப்போது திரும்ப நெக்ஸ்ட் கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய எல்லா எரருமே கிளியர் ஆகிடுச்சு. இப்போது அட்வான்ஸ் ப்ரிவ்யூ அப்படின்றத கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட வீடியோ ப்ராப்பராக எல்லா பிளேஸ்மெண்ட்ஸ்லையும் அப்பியர் ஆகுது. ஸோ இதே மாதிரி நீங்கள் உங்களுடைய வீடியோ எல்லா பிளேஸ்மெண்ட்ஸ்லையும் ப்ராப்பராக ஒர்க் ஆகுதா இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு டைம் நீங்கள் இங்கே செக் பண்ணிவிட்டு சேவ் அப்படின்றத கொடுங்க. அடுத்து ஈவெண்ட் டீட்டெயில்ஸில் நீங்கள் எதுவும் கொடுக்க தேவையில்லை. ஸோ அதனால் இதை அப்படியே விட்டுருங்க. லாங்குவேஜும் தேவை கிடையாது. ட்ராக்கிங்கில் நீங்கள் வெப்சைட் ஈவெண்ட் அப்படின்றத கிளிக் பண்ணிக்காங்க. ஸோ இந்த ஆட் மூலிமா யாராச்சும் வெப்சைட் வராங்க அப்படின்னா அவங்கள நம்மளால் ட்ராக் பண்ண முடியும். ஸோ ஒன்ஸ் இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பப்ளிஷ் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட கேம்பெயின் வந்து பப்ளிஷ் ஆகிடுச்சு. ஸோ இதுவும் மற்ற கேம்பெயின் மாதிரி தான். மினிமம் ஒரு 15 to 20 minutes ஆச்சு ரிவ்யூ ப்ராசஸில் இருந்து தான் ரன் ஆக ஸ்டார்ட் ஆகும். ஸோ இப்போ உங்களுக்கு வீடியோ வியூஸ் கேம்பெயின் அப்படின்னா என்ன, அப்புறம் அதை எப்படி கிரியேட் பண்ணுறது சொல்லிட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இன்கேஸ் இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான சொல்யூஷன் கண்டிப்பாக நான் உங்களுக்கு தரேன். இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. அப்போ தான் நான் அடுத்து போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு சீக்கிரமாக ரீச் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் அ குட் டே.